இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சைஸ் ஃப்ரேம் இருக்குது, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டாண்ட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்குள்ள கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன சைஸஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 18 இன்ச் ஃப்ரேம் இருக்குது, 16 இன்ச் ஃப்ரேம் இருக்குது அண்ட் 8 இன்ச் ஃப்ரேம் இருக்குது. இன்னும் நிறைய சைஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம இந்த 3 சைஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போது இதுதான் உங்களுக்கு 16 இன்ச் ஃப்ரேம். இந்த சின்னதாக இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு 16 இன்ச் ஃப்ரேம். அண்ட் இது உங்களுக்கு 18 இன்ச் ஃப்ரேம். ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு இது பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும், 16 இன்ச் அண்ட் 18 இன்ச். 16 உள்ளே இருக்க ஃப்ரேம், 18 இன்ச் இந்த வெளியில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம் தான் 18 இன்ச் ஃப்ரேம். ஸோ இந்த 18 இன்ச் ஃப்ரேமுக்கும் 16 இன்ச் ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 18 இன்ச் ஃப்ரேமில் நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு பாடி பார்ட் எல்லாமே கவர் பண்ணிடலாம். இப்படி யூனெக் கவர் பண்ணிடலாம், இங்கே நெக்லைன் கவர் பண்ணிடலாம் அண்ட் பாடி பார்ட்டும் இங்கே உங்களுக்கு டிசைன் பண்ணிடலாம். பின்ன உள்ள பாடி ஹோல் பாடியுமே உங்களுக்கு 18 இன்ச்சில் கவர் ஆயிரும். ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 18 இன்ச் ஃப்ரேமில் கவர் ஆகாது. இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக கேப் இருக்கும் இந்த சைடில். ஸோ அந்த மாதிரி குட்டி கேப் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம், 8 இன்ச் ஃப்ரேம். அதே இது இந்த 16 இன்ச்சில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு இங்கே நெக்லைன் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் அண்ட் இங்கே ஹாஃப் ஆஃப் த பாடி பார்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரிமைனிங் உங்களுக்கு இங்கே நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் 18 இன்ச் போட்டிங்கன்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்கனால உங்களுக்கு கவர் பண்ண முடியாது. 16 இன்ச்சில் 18 இன்ச்சில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். மோஸ்ட்டாக எல்லாருமே 18 இன்ச்சில் கவர் ஆயிடலாம். ஆனால் 16 இன்ச்சுக்கு எல்லாத்துக்குமே கவர் ஆகாது. எப்படியுமே நார்மலாக ஃபேட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம எங்கே எக்ஸஸாக துணி இருக்கும், நம்ம குட்டி ஃப்ரேம் போட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரேம்ஸில் நம்ம எல்லாருமே 18 இன்ச் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணிட்டால் அது ரொம்பவே நல்லது. நம்ம எக்ஸ்ட்ராவாக குட்டி ஃப்ரேம்லாம் வாங்க வேண்டாம். ஸோ இப்போ ஹேண்ட் பார்ட் எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டுமே உங்களுக்கு 16 இன்ச்சில் போட்டாலுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 18 இன்ச்லேயுமே உங்களுக்கு ஹேண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், ஹேண்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் போட்டுடலாம் எந்த ஃப்ரேம்லனாலும். இப்போ 3 டைப் ஆஃப் ஃப்ரேம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று 18 இன்ச், ஒன்று 16 இன்ச் அண்ட் இன்னொன்று 8 இன்ச். ஸோ ஃப்ரேம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது 18 இன்ச் ஃப்ரேமு. அதில் இந்த குட்டி நாப் இருக்கிறது அவுட்டர் ஃப்ரேம், உள்ள ஒரு ரிங் இருக்கும், அது இன்னர் ஃப்ரேம். ஸோ நம்ம இப்போது கிளாத் எப்படி போடுவோம்னா, இன்னர் ஃப்ரேமுக்கு மேலே தான் கிளாத் போடுவோம். ஸோ இன்னர் ஃப்ரேமுக்கு மேலே இப்போ கிளாத் போடுறேன். அவுட்டர் ஃப்ரேமை அதுக்கு மேலே நம்ம மாட்டுவோம். அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணது பிறகு இங்கே கிளாத் நம்மளுக்கு லூஸாக இருக்கும், குட்டி குட்டி சுருக்கம்லாம் இருக்கும். ஸோ அதை டைட் பண்ணுறதுக்காக கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணணும். இந்த மாதிரி பிடிச்சி லைட்டாக டைட் பண்ணணும். ரொம்ப இழுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக கிளாத் வந்துடும் ஃப்ரேமில் இருந்து. ஸோ லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு சென்டரில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மில் உள்ள சவுண்டு கேட்கும். அப்போ கிளாத் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறலாம். இப்போ அந்த சுருக்கம்லாம் இருக்காது, பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமில் இழுத்து விட்டுக்கோங்க கிளாத்தை. ஓகே, இப்போ நம்ம சென்டரில் தட்டி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் சவுண்டு கேட்கும். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஸ்டாண்ட் வரும். இன்னொன்று நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிளாத் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நீங்கள் மேலே வைப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் உங்களுக்கு ஸ்டாண்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ரேமை கிளாத் இப்படி வெளியில் தான் இருக்கும். ஃப்ரேமை சும்மா மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கிளாத்தை இந்த மாதிரி வெளியே எடுத்து போட்டுட்டு ஃப்ரேமை சும்மா இந்த மாதிரி மேலே எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இவ்வளோதான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ ஃப்ரேமில் இந்த மாதிரி பாவாடை நாடா ஒயிட்டில் ரெட் லைன் போட்ட நாடா வாங்கிக்கோங்க.
ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுற்றுறதுக்கு. அப்புறம் ஒரு மாதிரி ப்யூர் ஒயிட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக நல்லா ஒரு ஒயிட் கலரில் ரெட் லைன் போட்ட மாதிரி இருக்கும் இந்த இமேஜில், இந்த வீடியோவில் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நாடா வாங்கிட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக க்ளூ போட்டு, ஃபேப்ரிக் க்ளூ எல்லோரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ளூ போட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சென்டரில் ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. அப்புறம் எண்டிங்கில் போடுங்க. இந்த மாதிரி 2 ஃப்ரேம்லேயுமே போடுங்க. இன்னர் ஃப்ரேம் அண்ட் அவுட்டர் ஃப்ரேம் 2 ஃப்ரேம்லேயுமே போடுங்க. ஸோ நம்ம இது எதுக்காக போடுறோன்னு பார்த்துக்கிட்டா, நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஃப்ரேமில் மாட்டிட்டு அது இழுக்கும்போது, சில ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்ததுன்னா நம்ம இழுக்கும்போது பார்த்தா அந்த நூலெல்லாம் ஒரு மாதிரி பிரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் வந்து ஓட்டை விழுற மாதிரி ஆயிரும், ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த டேமேஜ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாடா வச்சு சுற்றுறோம். ஸோ இந்த நாடா வச்சு சுற்றும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ ஒன்றை விட்டு ஒன்று தனித்தனியாக சுற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 ஃப்ரேமும் போடும்போது கரெக்டாக சுற்றுங்க. ஒரு ரவுண்டு போட்டுட்டு அந்த அந்த ரவுண்டுக்கு மேலே இன்னொரு ரவுண்ட் போட்டுறாதீங்க.